ரீதியாகவும் நாம் வலிமை பெறுகிற போதுதான் அதிகார வர்க்கத்தை நம்மால் செயல்பட வைக்க முடியும். இன்னைக்கு 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறோம், 2 எம்பி வச்சிருக்கிறோம். நான் இன்னமும் கொடியேற்றுறது நமக்கு பிரச்சனை இருக்கு. அவ்வளவு எளிதான் நம்மளால ஒரு இடத்துல போய் கொடியேற்ற முடியல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்ற இடத்துல தான் கரெக்டா சட்டத்தை பேசுவாங்க அதிகாரிகள். பர்மிஷன் வாங்கினீங்களா, வேற எங்கேயும் வேற எந்த இடத்துலையும் போய் கேட்க மாட்டாங்க. பேனர் வச்சா உடனே பேனரை கழட்டுவாங்க. அப்படின்னா இன்னும் அரசியல் ரீதியா நம்ம வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. இது போதாது என்கிற போதாமையை இது காட்டுகிறது. அந்த வலிமையை பெறுகிற போதுதான் இவற்றை எல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டமே இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. நாம் இந்த சட்டங்களை சொல்லிட்டு இருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தும் நடைமுறைக்கு வந்தாலே இந்தியா இந்நேரம் ஒரு சமத்துவம் உள்ள தேசமாக எப்போதோ பரிணாமம் அடைந்திருக்கும். ஆனால் அதுவே இன்னும் முழுமையான நடைமுறைக்கு வரவில்லை. தேர்தல் களத்தில், அரசியல் களத்தில் தான் அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கிறதே தவிர சமூக தளத்தில், பண்பாட்டு தளத்தில் அரசமைப்பு சட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. சனாதன தர்மம் தான், வர்ணாசிரம தர்மம் தான், மனுஸ்மிருதி தான் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது. விசிகாவினர் கொடியேற்றும் போதுதான் அதிகாரிகள் சட்டம் பேசுகின்றார்கள். எளிய மக்களுக்கான திட்டங்களை அமுல்படுத்துவதில் பெரிய போராட்டமே உள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கட்சியின் கொடியை கூட 4 எம்எல்ஏக்கள் 2 எம்பிக்கள் இருந்தும் தங்களால் ஏற்ற முடியவில்லை என்றும் திருமாவளவன் வேதனை தெரிவித்துள்ளார். விசிக கொடியேற்றும் போதுதான் போலீசார் சட்டம் பேசுகின்றார்கள் என்றும் அதிகாரத்தில் இருப்பவர்களோடு இணைந்து கோரிக்கையை நிறைவேற்றிக் கொள்வதே வாய்ப்பாக உள்ளதாகவும் அரசியலமைப்பு சட்டம் தற்போது வரை சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் அவ்வாறு நடைமுறைப்படுத்தி இருந்தால் சமத்துவம் இங்கே நிலைத்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம்.